இந்த லெஃப்ட் சைடில் வியூ பாருங்களா, ஐயோ சூப்பராக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. என்னென்னா அங்கங்கே நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் மீடியமாக. இப்போ நான் 120 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 150 கோயில் ஏதாச்சும் இருந்தால் வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜாக்ஸ்டோன் பேசுகிறேன். இப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாத்தையும் வச்சு பார்த்துன்னு இருந்தேன். நான் டீக்கல்ல ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு கம்பேக் வந்திருக்கேன். என்னென்னா தம்பி வீடியோ எடுக்க சொன்னால் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட் வியூ வர்றான்னா வெறும் ரோட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கான். அதான் சொல்லி இந்த என்னடா நீ ரோட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசின்னு இருந்தோம். பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, இப்போ அந்த வீடியோ தான் எடிட் பண்ணி ஆகணும், பார்த்துக்கலாம் விடு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் வியூ பாருங்கள், ஐயோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே விவசாய நிலம் ஃபுல்லாகவே அதுதான் தமிழ்நாடுனாலே இதுதாங்க, சூப்பராக இருக்குங்க. விவசாய நிலம் தான் ஃபுல்லாகவே இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே நம்ம பொறுமையாக இந்த ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு அப்படியே பொறுமையாக போனால் சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல ரைட்லேயும் பாருங்கள், ரைட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்களேன், ரோடெல்லாம் இப்போ பரவாயில்ல, சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சென்னை டு வேலூர் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ரோடு. ரொம்ப நேரமாக நானும் போயிருந்தா இருக்கேன், இதே மாதிரி தான் இருக்குது ரோடு. நல்லா கொஞ்சம் இதுவும் அந்த பள்ளம் மேடுலாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. என்னென்னா அங்கங்கே நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் போகுது, பிரிட்ஜ் ஒர்க் புதுசாக நிறையா சர்வீஸ் ரோட்டில் நிறையா போகுது. அதனால் கொஞ்சம் அங்கங்கே இந்த சர்வீஸ் ரோட் ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு இடம் ரொம்ப பள்ளம் மேடுமாக இருக்குது. மற்றபடி ரோடெலாம் சூப்பராக இருக்குது கைஸ். நான் சொன்னால் ரொம்ப பில்டப் மாதிரி இருக்கும். நீங்களே சைடில் ரோட்டை வந்து பாருங்களேன், ரோடையும் பாருங்கள், அப்படியே சைடில் இந்த நேச்சுரல் வேயும் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்கவே. காய்ஸ் பார்த்தீங்களா, எனக்கு என்னென்னா இப்போ என்ன திங்கிங்னா, இப்போ நான் இந்த ட்ரிப்பு வந்துட்டேன், நெக்ஸ்ட் ட்ரிப்பு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திங்கிங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் பிளேஸ் இல்லை ஏதாச்சும் ஃபேவரட் டெம்பிள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம், அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா கடவுளும் ஒன்று தான். அதனால் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேவரட் பிளேஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் நம்ம ஏதாச்சும் பார்த்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு அது கொஞ்சம் போகலாம். ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நான் ஒரு 3 to 4 டேஸாகவே நம்ம வேலூர் போயிடலாம், அது நம்மளுக்கு ஈஸி தான், நியர்பைனா ஒரு 130 கிலோமீட்டர் தான், நம்மளை ஈஸியாக போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேறு எங்கே நம்மளால் போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இல்லைனா ரொம்ப லாங்காக வருது, இல்லைனா ரொம்ப ஷார்ட்டாக வருது, கொஞ்சம் மீடியமாக. இப்போ நான் 120 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 150 ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் போக முடியும். ஏன்னா வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, நம்ம வேலையும் பார்க்கணும், சேம் டைம் அதே மாதிரி ட்ராவலும் பண்ணணும், விலாகும் போடணும் அப்படின்றதுனால. ஏன்னா ஃபேமிலி மேன் ஆகிட்டேன், அதனால் நம்ம விலாகும் போடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே தான் இடம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக என்னென்ன ப்ளேஸ்லாம் தெரியும், இங்கே வந்து எனக்கு வந்து அதிகமாக பிடிச்ச கடவுள் வந்து முருகர். அவரை ப்ரிஃபர் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து அவரோட கோயில் நல்ல பழங்காலத்து கோயில் ஏதாச்சும் இருந்தால் வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். காய்ஸ் ஒரே ஒரு விஷயம் காய்ஸ், என்னென்னா நான் இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் வெயிலே இல்லை இன்றைக்கி, பரவாயில்ல.
அதனால தான் கொஞ்சம் இவ்வளோ நேரம் கண்டினியூவாக நல்லா ட்ரைவ் பண்ண முடியுது. வெயில் அடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி டயர்டாகிட்டு இருப்போம். அது ஒரு விதத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு எங்களுக்கு. வெயில் இல்லாதனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் நல்லா அப்படியே ரொம்ப ரொம்ப வெயிலே இல்லாமையும் இல்லை, அதே மாதிரி ரெயினும் வரல. அந்த ஒரு மாதிரி மேகமூட்டத்தோடயே அப்படியே இருக்குது லைட்டாக. அதனால் நல்லா இருக்குது. டோல்கிட்ட வந்துட்டோம், 2வது டோலு. இந்த டோல் தாண்டிட்டோன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நம்மளோட லொக்கேஷனுக்கு. இங்கே மட்டும் கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி இருக்குது பாருங்க, ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே ஏறி போட்டுனுக்கு. ஃபைனலாக லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். அது ஒரு மலை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையை தாண்டலாம் இல்லை, அதுக்கு நடுவில் தான் வந்து அந்த முருகர் கோயில் இருக்குது. கரெக்டாக 90 அடி. அதாவது தமிழ்நாடு ஏஷியாவிலே வந்து 3வது பிக்கஸ்ட்டு முருகர் ஸ்டாச்சு வந்து இதுதான். அதில் வந்து முதல்ல வந்து மலேசியாவில் இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் வந்து 100 அடியில் இருக்குது. இது 3வதாக வந்து 90 அடியில் இந்த சிலை. ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வண்டியை எங்கே பார்க்கிங் போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் பார்க்கிங் போட்டு உங்களை சந்திக்கிறோம்.